Hi, this is Janani. Welcome back to Janani Explore. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்ட 2000 வருஷம் பழமையான பூரி ஜெகநாதர் கோயிலை தான் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்துல காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் விடுறாங்க. அவங்களோட சாபத்திற்கு ஏற்ப எல்லா ஊர் மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இறந்து போறாங்க. அவருடைய கண் முன்னாடி அவருடைய யாதவக்குளம் கடல்ல மூழ்கிடுது. காட்டுல கிருஷ்ணர் மானா உருவாரி இருக்காரு. அப்போ ஒரு வேடனுடைய அம்புனால அவர் தாக்கப்படுறாரு. அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த வேடன் பஞ்ச பாண்டவர்கிட்ட இவருடைய உடம்புல ஒப்படைக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் அவரோட உடலுக்கு இறுதி சடங்கை செலுத்துறாங்க. அவரோட உடம்பும் தகனம் பண்ணப்படுது. ஆனா அவருடைய இருதயம் மட்டும் எந்த விதமான டேமேஜும் ஆகறதில்ல. அவருடைய சித்தத்திற்கு இணங்க அந்த இருதயத்தை ஒரு கடல்ல ஒரு மலைக்கட்டையத்துல வச்சு அதை அனுப்புறாங்க. அவந்தி நாட்டை ஆட்சி செஞ்ச மன்னரோட கனவுல கிருஷ்ணர் வராரு. தனக்கு ஒரு கோயில் கட்டும்படியா அவரு சொல்றாரு. அவரோட ஆசைக்கு இணங்க அடுத்த நாள் காலையில அவரோட அரண்மனையில எல்லாருக்கும் சொல்றாரு, எனக்கு ராஜ்யத்துல கடவுளை போய் கண்டிடுங்க அப்படின்னு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் வித்யாபதி கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு பூஜாரி மட்டும் காட்டுக்குள்ள தினமும் பூஜை பண்றதுக்காக போறாருன்ற விஷயத்த தெரியப்படுத்துறாங்க. வித்யாபதிக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பூஜாரோட மகளை திருமணம் செய்து கொள்ளும்படியா அவங்க தகப்பனார்கிட்ட கேக்குறாரு. அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. வித்யாபதி அவங்களோட மனைவியான லலிதா கிட்ட தகப்பனார் எங்க போறாரு, அவருடைய பூஜைக்கான சீக்ரெட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப அவரும் ஒத்துக்கிறாரு. கண்ணை கட்டி காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பூஜை செய்யறதுக்காக. விஸ்வபசு போற வழியெல்லாம் கடுகு விதைகள் எல்லாம் விதைச்சிட்டே வராரு. அங்க போயிட்டு கண்ணை திறந்து 2 பேருமே பூஜை பண்றாங்க கடவுளுக்கு. திரும்பவும் கண்ணை கட்டி அவரை கொண்டு வந்துடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இது மான்சூன் காலம்ன்றதுனால அவர் போட்ட கடுகு விதைகள் எல்லாம் வளர்ந்து வந்துருது. கடவுளை வணங்கிட்டு நிமிர்ந்து பாக்குறாரு. அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு கடவுளு. அத வித்யாபதி அவரோட சகோதரனான இந்திரஜும் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கடவுள் மறைஞ்சு போயிட்டாருன்னு. அதை தொடர்ந்து நாடெங்கும் ரொம்ப பஞ்சம் நிலவுது. அவருடைய வித்யாபதி ரொம்ப மன உருகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, அவரோட அரசரும் அவரும். அதை தொடர்ந்து நைட்ல திரும்பியும் ஒரு சொற்பனம் வழியா கடவுள் பேசுறாரு, நான் சமுத்திரத்தின் வழியா வரப்போறேன்னு. அடுத்த நாள் காலையில அவரோட அரசபையிலிருந்து எல்லாரையும் அனுப்புறாரு. மரக்கட்டை, ஒரு அபூர்வமான மரக்கட்டையை கொண்டு வராங்க அரசரபைக்கு. அரசரும் இத யாரு இத கடவுளோட முகத்தை சிற்பிகள் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நிறைய பொன்காசுகள் பரிசளிக்கப்படும் சொல்றாங்க. நாடெங்கும் அனுப்புறாங்க. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. ஆனா கடவுள் விஷ்ணுகர்மாவே திரும்பியும் வராரு. தச்சுவேற ரூபத்துல ஒரு ரொம்ப வயசான வேடத்துல வராரு. அரசபை அவரு கூட சில கட்டளைகள் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும், அதுல நான் மட்டும்தான் இதை செய்வேன், நானா வெளியே வர்ற வரை யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதே போல எல்லாரும் அந்த ரூம்ல இருந்து நிறைய சத்தம் வருது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா எந்த விதமான சத்தமும் ரூம்ல இருந்து வர்றதில்ல. ஆனா ராணி போய் ராஜாவிட சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப வயசானவரா இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிட்டு இருக்க போது, ரூம்ல இருந்து எந்த விதமான சத்தமும் வரலன்னு. ஆனா அவங்க மனைவியான குண்டிஜாக்கு ஒரு டவுட் வருது. அவங்க போயிட்டு கதவை திறந்துடுறாங்க. திடீர்னு விஷ்ணுகர்மா அவரை பாத்துடுறாங்க. குண்டிஜாவை பார்த்த உடனே அங்க இருந்து அவர் மறைஞ்சு போயிடுறாரு. இருக்கிற சிலைகளை எடுத்து ஜெகநாதர் சிலையோட சுபத்திரை பலராமரோட 3 சிலைகளை வைத்து இப்போ வரையும் வழிபட்டு வராங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா, இங்க 3 தெய்வங்கள் நமக்கு ஒன்றா காட்சி அளிக்கிறாங்க. ஒன்னு ஜெகநாதர், அவருடைய பெரிய பிரதரான பலராமர், அவருடைய சிஸ்டரான சுபத்திரை, அவர்கள் 3மே ஒரு சேர காட்சி அளிக்கிற ஒரு இடம் தான் இது. இந்த கோயில்ல ஜெகநாதர் காலை உணவுக்கு
ராமேஸ்வரம் சென்று விட்டு மதியான லஞ்சுக்கு வந்து இங்க வர்றதா வந்து எல்லாரும் ஒரு பிலீவ் பண்றாங்க. உலகத்திலே பெரிய சமையல் அறை கொண்ட ஒரு கோயில் தான் இந்த கோயில். 56 வகையான பொரியல் எல்லாம் செஞ்சு நிறைய ஒரு படையல்களை வச்சு மதியான லஞ்ச் வந்து இங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பானைகள் ஒன்று மேல ஒன்றாக வச்சுதான் இது வந்து பிரசாதங்கள் தயார் பண்ணுவாங்களாம். ஆனா லாஸ்ட் வைக்கிறத விட முதல்ல வைக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து சீக்கிரமா வந்து சாப்பாடு குக் ஆகுமா. அது மட்டும் கிடையாது, எவ்வளோ ஒரு ஒரு சில நேரங்கள்ல வந்து பக்தர்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், ஆனா ஒரு சில நாட்கள்ல அதிகமா இருக்கலாம். ஆனாலும் எல்லா நாட்கள்லயுமே ஒரே விதமான ஒரு அளவை தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. எல்லா நாட்களுமே பத்தாமே போனதுலயும் வேஸ்டாவே ஆனதுலயுமே அதுதான் இந்த சிறப்பான ஒரு அம்சம். இந்த கோபுரத்துக்கு மேல இருக்கிற இந்த பிளாக பாருங்க, எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன்ல தான் வந்து இந்த பிளாக் வந்து பறக்குமா. அது மட்டும் கிடையாது, மழை புயல் எதுவாக இருந்தாலும் இந்த பிளாகை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசான துணியில வந்து அதை வந்து மேல பொறுத்துறாங்க. ஒரே ஒரு பூஜாரி மட்டும் எந்த விதமான ஒரு கிரிப்பும் எந்த சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் ஏறி அதை மட்டும் வந்து தினமும் மாத்துறாங்க. சப்போஸ் ஒரு நாள் வந்து அவரு மாத்துறதுக்கு மறந்துட்டா கூட அடுத்த 13 வருஷத்துக்கு வந்து அதை மாத்தக்கூடாதான். அந்த மாதிரி நிறைய பிலீவ்ஸ் இருக்கு. நம்ப முடியாத அளவுக்கு நிறைய மர்மங்களை கொண்ட ஒரு கோயில் தான் இது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா சுமார் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது. ஆனா அதுக்கு நடுவுல நிறைய வீரர்கள் வந்து படையெடுத்து வந்து அக்பர் அவங்களோட காலத்துல எல்லாம் நிறைய சுவர்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆனந்தவர்ம சோழகங்கான்ற ஒரு சோழ அரசர்தால வந்து திருப்பியும் ரீபில்ட் பண்ணி இந்த கோயில் இவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க. இன்னும் ரெனிவேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, இதோட அழகு இன்னும் ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். வகையான ஒரு திருவிழாக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பண்டிகையா வந்து இந்த ஜெகநாதர் பூரி டெம்பிள்ல வந்து நடப்பெறுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நபகாலிபரா, அப்புறம் ரத யாத்திரா. ரத யாத்திராவை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசரான அவரு இந்திரஜும்மா வந்து மரியாதைப்படுத்தின விதமா இங்க இருந்து ஜெகநாதர் அவரோட வீட்டுல இருந்து கிளம்பி இந்திரஜும்மா பார்த்துட்டு அங்க இருந்து அவரோட ஒய்ஃபான குண்டிஜாவோட டெம்பிளுக்கு வந்து போறதான் வந்து ரத யாத்திரான்னு சொல்றாங்க. இது மொத்தம் வந்து ஒரு 10 நாட்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது. கடவுள் வந்து அவரோட சன்னிதானத்திலிருந்து நம்மளை பார்க்க வந்து உலகத்தை பார்க்க வெளியே வராருன்ற ஒரு மக்களோட பிலீவ். இங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த பூரியோட ஸ்டேட்ல வந்து இங்க குவிஞ்சிருவாங்க அந்த நாட்கள்ல. மிக விசேஷமான தருணங்கள் அது. அதே போல இந்த நபகாலிவரா இது என்ன பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட இருதயம் வந்து இன்னமும் உயிரோட இந்த கோயிலுக்குள்ளாக இருக்குதுன்றதுதான் இவங்களோட நம்பிக்கை. அந்த அந்த 13 வருஷம், ஏன்னா எல்லா கோயில்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இரும்புனால செம்புனால தான் வந்து கட்டியிருப்பாங்க. கோயில்களோட சிலைகள் எல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த கோயிலோட வம்ச ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்தினாலான சிற்பங்களை தான் இங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த வடிவமைப்பை ஒரு 13 வருஷத்துக்கு ஒன்றாக வந்து புதுமையாக வந்து புது சிலைகளை மாற்றுவாங்க. அப்போ இந்த பழைய அந்த சிலையில இருக்கக்கூடிய இருதயத்தை தூக்கி புது சிலைக்குள்ளாக வைக்கிற ஒரு ஒரு விஷயம்தான் அந்த திருவிழாக்கள் போன்ற ஒரு நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இன்னமும் வந்து அந்த இருதயம் துடிக்கிறதாவும் யாருமே வந்து அது கண்ணால பார்த்ததில்லை. கண்ணெல்லாம் கட்டிக்கண்ணு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்குமா. ரொம்ப ஒரு பயபக்தியா நடக்கக்கூடிய ஒரு திருவிழாக்கள்ல ஒன்றுதான் அந்த நபகாலிபரா. இது ரெண்டுமே மிகவும் ரொம்ப விசேஷமான ஒரு தருணம். இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல நடக்கப்பெறக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கோயிலுக்கு அடித்தட்டுல வந்து நிறைய ரகசிய அறைகள் எல்லாம் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. எல்லாரோட நியூஸ் பேப்பர்லும் பார்த்திருப்பீங்க நீங்க. நிறைய தங்கம் சில்வர் எல்லாத்தையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் வந்து இதுல நிறைய ஒளிஞ்சிருக்கு. இந்த பண்டிகை சமயத்துல மட்டும்தான் வந்து இதுக்கு அடியில இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே அவங்க ஓபன் பண்ணுவாங்களாமா. நம்ம இதுக்குள்ளார இருக்கிற கடவுள்கள் 3 கடவுள்களும் சேர்ந்து ஒரு வேப்ப மரத்தினால தானே ஆயிருக்கு. அந்த வேப்ப மரங்களை கூட வந்து ஒரு சில விஷயங்களை வச்சுதான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைன்னா முதல்ல வந்து ஜெகநாதரை வந்து அந்த அந்த சிலையை செய்யறதுக்கான
வேப்ப மரத்தை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துல வந்து ஒரு சக்கரம் போன்ற ஒரு வடிவமைப்போ ஏதாவது ஒரு சிம்பல் இருக்குமாமா. அந்த ஒரு வேப்ப மரத்தை கொண்டு வந்துதான் வந்து ஜெகநாதரோட சிலையை வந்து வடிவமைக்கிறாங்க. அவங்களோட தங்கையான சுபத்திரை அவங்களோட ட்ரீல வந்து ஒரு தாமரை போல ஒரு வடிவம் இருக்கணுமாமா. அவருடைய பிக் பிரதர் ஆன பலராமர் அவருடைய சிலைகளை பாத்தீங்கன்னா 7 வகையான ஒரு ஒரு கைகள் கொண்ட ஒரு வடிவமைப்புகள் இருக்குமா. அந்த ஒரு ஒரு ட்ரீ எல்லாம் வந்து ஒரு ஊர்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா அந்த சிம்பிள் வந்து. அந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரி எங்களோட ஜெகநாதருக்கு வந்து இந்த ஊர்ல இருந்து வந்து சிலைக்கு செய்ய போகுதுன்னு அதுவே ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா வந்து கொண்டாடுவாங்களாம். இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு 199% வந்து ஜெகநாதர் தான். அவங்களோட மூச்சும் ஜெகநாதர் தான். காலையில இங்க யாருமே வந்து வணக்கம் சொல்றது கிடையாது, ஜெய் ஜெகநாத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லைக் இது வந்து திருப்பதி மாதிரின்னு சொல்லுங்களேன், அது மாதிரி சொல்லலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ மூலியமா இந்த கோயிலை கண்டிப்பா சுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்குள்ள எல்லாம் உங்களை ரீச் ஆகும். அதுவரை நான் உங்கள் ஜனனி. டாடா, பை பாய்.